1993 காலகட்டங்களில் யோகானந்த பாரதி தவம் புரிந்தார் என்று கூறுகிறார்கள். அதுவும் தற்போது பூட்டியிருக்கும் சுரங்க அறைக்குள் அவர் 48 நாட்கள் தவம் புரிந்தாராம். ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் 48 நாட்கள் தவம் புரிவது அவரது வாடிக்கை என்ற தகவலும் சொல்லப்பட்டது. அப்படி 1995ஆம் ஆண்டு 48 நாட்கள் தவம் புரிந்தபோது தான் சமாதி நிலையை அடையப் போவதை முன்கூட்டியே தனது சீடர்களுக்கு கூறியிருக்கிறார். இங்கிருக்கும் வரசித்தி விநாயகரை பிரதிஷ்டை செய்த யோகானந்த பாரதி சுவாமிகள் 1,00,000 மந்திரங்களை ஓதியதாக சொல்லப்படுகிறது. பல அற்புதங்களை யோகானந்த பாரதி சுவாமிகள் நிகழ்த்தி இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த அற்புதங்களில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த இடத்திற்கு வரவைத்தார் என்று இவர்கள் கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது.